விஜய்க்கு அடுத்தது குஷி ஆனந்த், அடுத்தது ஆதவ் அர்ஜுனா தான். அப்போது பொறுப்புகள் உங்களுக்கு கூட கூட உங்களுக்கு வந்து ரொம்ப இது என்ன சொல்கிறது, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், வாயே தரக்கூடாது. ஈ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் இஸ் ஓன் சிஎம். எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. எல்லாம் வாயத்தரன்றான், பேட்ஜு குத்திட்டு வரான், வாயத்தரங்க சிஎம்னு. அவர் எப்போ திறக்கணும், எவ்வளோ நேரம் திறக்கணும், எதுக்கு பேசணும், எதுக்கு மௌனமாக போகணுன்றது தெளிவாக இருக்கார். அவருக்கு எதிராக இருக்கிறாரு. இப்போ மகாபலிபுரத்தில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்றாங்க, நல்ல கூட்டம். சரி, கூட்டத்தை பார்த்தா எல்லா தலைவர்களுமே கொஞ்சம் ஒரு இதுவாக எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் மினிஸ்டராக இருக்கீங்க, கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் அதில் ஒரு அக்யூஸ்டு, யூ ஆர் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டு ஆதவ் அர்ஜுனா. அப்போ நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, விசாரணை இன்னும் முடியல, விசாரணை ஆன்கோயிங், என்கொயரி இஸ் கோயிங், அது இன்னும் முடிவடையில், தீர்ப்பு வரல. அப்போ நீங்கள் பாட்டுன்னு எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, நான் கரூர் வரேன்டா, அங்கே கணக்கை தீப்பண்டான்னா அப்படியே அதுக்கு தானே காத்துட்ருக்காங்க. லூஸ் பால் போட்டால் சில பேர் சிக்ஸர் அடிச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்துனே இருந்துட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சார். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்டபிள் மிஸ்டேக் தான். ஆதவ் அர்ஜுனா வந்து அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் பண்ணக்கூடாது. இப்போ அவர் பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல சார், கரூரில் ஒரு கணக்கு இருக்குது, அதை தீர்க்கணுன்ற மாதிரி பேசியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஆட்சியை கவிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, 180 கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்ற மாதிரி. இல்லை, அதில் திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை லிங்க் பண்ணுறாங்க. மட்டும் இல்லை, கரூருக்கு சிஎம் போகும்போது செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கணும், அதுக்காக வந்து இந்த கோர்ட் இது வந்து நியாயமாக நடந்துருக்குது, உண்மையா இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் வழி கொடுத்துட்டீங்கல்ல. திமுகவினரே சும்மா இருந்தாலே மெல்லுவாங்க, வெறும் வாயிலேயே. அவங்களுக்கு ஒரு அரை கிலோ அழகு அவலை கொடுத்தீங்கன்னா நல்லா மெல்லுவாங்களே. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற ஆட்கள் திமுக ஐடி வங்கி, திமுகவில் இருக்கிற லீகல் டீமு. அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் லூஸ் பால் போட்டிங்கன்னா அடிப்பாங்கல்ல. அரசியல் காரணங்களுக்காக தான் செந்தில் பாலாஜி மேலே பொய்யான கேஸ் போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். அதாவதுங்க, நான் என்ன சொல்கிறேன், ஓகே அவங்க சொல்கிறத அப்படியே ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு பல திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார் வருது, கம்ப்ளைண்ட் வருது, போரிங் இன். இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அந்த அன்பில் மகேஷ் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் வருது. அதாவது அவர் தம்பியும் அந்த அரசகுமார்ன்றவரும் சேர்ந்து 400 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ரினிவல் கொடுத்ததுலையும் என்ஓசி கொடுத்ததுலையும் சொல்லி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ இது மாதிரி சீரியஸான குற்றச்சாட்டுகள் ஒரு துறையில் வரும்போது முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது.